கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எங்க ஒரு தலைப்பின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தையின்படி ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர்களாக கருத்தோடும் ஆவியோடும் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்கிறதான தலைப்பின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானித்து நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 1:14. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதிதான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் யாருக்கு உண்டாகிறது என்றால், நம்ம அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது சகரியா என்கிற ஒரு மனிதன், அவருடைய மனைவி எலிசபெத், இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக, குற்றமற்றவர்களாய், தேவனுடைய எல்லா கற்பனைகளின் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சகரியா என்கிற மனுஷன் தூபம் காட்டுகிற வேளையிலே தூபபீடத்திலே நின்று ஒரு கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தைகளை உனக்கு அறிவிக்கிறத நான் பார்க்க முடியும். ஏதோ இது சகரியாவிற்கு குழந்தை பிறக்கிறதுனாலதான் அவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்ப சகரியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, மிகுந்த வயது சென்றவனாய் இருந்த இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்பதற்காக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று அந்த அர்த்தத்தை இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வசனம் அப்படியே முடிவடையில, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அநேக வருடங்களாக இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படாமல், தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனம் எதுவுமே வெளிப்படாமல், அது ஒரு இருண்ட காலமாகவே வேத வல்லுநர்கள் சொல்லுகிறத நம்ம அதிகமாய் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முதலாவது ஒரு வெளிச்சம் இங்க எருசலேம் தேவாலயத்துல வெளிப்படுகிறத நாம் பார்க்க முடியும். அதுவும் சகரியா என்கிற அந்த ஆசாரியன் இடத்துல, தூபம் காட்டுகிற அந்த மனுஷனிடத்துல வெளிப்படுகிறத பார்க்க முடியும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நற்செய்தியே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்கிறதை இங்க நம்ம தூதன் அவனுக்கு விளக்கி காண்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். நம் யோவான் ஸ்நானகனுடைய செய்திகளை எடுத்து பார்த்தோம்னா, உண்மையிலேயே அது அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். யோவான் ஸ்நானகனுடைய செய்திகளை எடுத்து பாருங்க. அழைக்கும் போது விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு அழைப்பாரு. வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்ட்டு. அவ பாருங்க, அந்த யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகள் உண்மையிலே அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய வருகையை உண்மையாகவே எதிர்பார்த்து கொண்டு தாங்கள் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும் என்கிற நிச்சயத்தோடு இருக்கக்கூடிய, அந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், ஜனங்களிடத்திலே தங்களை நல்லவர்களாக காண்பித்துக் கொள்ளவும், தங்களை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொண்டு நாங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று தங்களை காண்பித்துக் கொள்ளுகிற மாய்மாலக்காரராகிய ஒரு கூட்டம். எதற்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யோவான் அப்படி சொன்ன மாதிரி இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பரிசேயரை அழைக்கும் போது எல்லாமே, பரிசேயரும் வேதபாரகர் சதுசேயரை அழைக்கும் போது எல்லாமே, நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, மாயக்காரராகிய பரிசேயரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரர்கள், அவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறதை இயேசு கிறிஸ்து அங்க காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு கூட்டத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, இன்னொரு கூட்டத்திற்கு அது உண்மையிலே அது அடிய கொடுக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏரோதுக்கு கூட ஒரு தைரியமா அவர் செய்த தவறினை சுட்டி காண்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப யாருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை மாத்திரம்தான் தியானித்து நாம் எந்த கூட்டத்துல இருக்கிறோம். ஒருவேளை மாயம் பண்ணுகிற பரிசேயருடைய கூட்டத்துல இருந்தோம்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பது போல மனம் திரும்ப முடியாது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லைன்னா
இன்னொரு கூட்டத்துல இருந்தோம் அப்படின்னா நாம் உண்மையிலே அதற்காக தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த ரெண்டு கூட்டத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். உண்மையிலே ஒரு முதல் கூட்டத்தை நம்ம பார்த்தோம், அது மாயக்காரராகிய பரிசேயர்களையும் மாய்மாலம் பண்ணுகிற அந்த வேதபாரர்கள் மற்றும் ஜனத்தினுடைய அதிபதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கூட்டம் என்னன்னா, இந்த கூட்டம் உண்மையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த கூட்டம். உண்மையிலே நல்லா பார்த்தோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனுஷன். நான் அப்படிதான் பார்க்கிறேன். யோவான் ஸ்நானகனை பார்க்கும் பொழுது ஒரு கடினமான மனுஷனை போல காண்பிக்கப்பட்டாலும், நான் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கிறேன். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பிரசங்கித்தார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மேலே இதுதான் பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி. இன்னைக்கு கர்த்தர் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் இல்ல, கர்த்தர் உண்மையிலேயே என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு அனுப்பினாரே. அதுதான் உண்மையிலே ஆசீர்வாதத்தின் செய்தி. இதை தவிர வேற ஒரு ஆசீர்வாதத்தை, இதற்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா தேவனோடு கூட ஒப்புரவாக முடியாதபடிக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சுவரை தகர்க்கும்படியாக, அந்த பிரிவினையாகிய அந்த சுவரை தகர்க்கும்படியாக, ஒருவேளை எபேசியர்களின் நிருபத்தில் அது யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இருக்கப்பட்ட சுவரை சொல்லியிருந்தாலும், இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது தேவனிடத்துல நாம் ஒப்புரவாக முடியாதபடிக்கு, அதை நம்ம தேவனிடத்துல சேர்க்க கூடாதபடிக்கு தேவனை மறைக்கிற ஒரு சுவராகவே அந்த பாவம் என்கிற சுவர் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப இந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில அனுப்பி இருக்கிறாரே. இந்த ஆசீர்வாதத்தை தான் யோவான் ஸ்நானகன் அங்க பிரசங்கிக்கிறார். அதனாலதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல எடுத்த உடனே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிச்ச அறிமுகத்தை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விதமாய் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல முதல்ல பார்க்கும் பொழுதே 2வது வசனத்துல, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், மனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, அப்ப அந்த யோவானுடைய ஊழியம், இந்த யோவானுடைய பிறப்பின் நிமித்தம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், இந்த சகரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அப்படி இல்லை, அநேகர் அவருடைய பிறப்பின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படின்னா இது எதற்காக அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் வெளிப்பட்டு விட்டார். அப்ப கர்த்தருக்கு வழியை, ஒருத்தருக்கு பாதையை ஆயத்தம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த பாதையில நடக்கக்கூடிய ஒருவர் வரப்போகிறார் என்கிறது தான் உண்மையிலே இங்க சந்தோஷமான செய்தி. நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்முடைய இடங்கள்ல புதுசா ஒரு ரோடு, எல்லா இடத்துலயும் ரோடு போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், யாரோ ஒரு பெரிய தலைவர் அங்க என்ன பண்ண போறாங்க, வரப்போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்க தலைவர் வர்றதுனால சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ரோடு கிடைச்சதுங்கிறதுனால மக்கள் சந்தோஷப்பட்டுருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வழியை ஆயத்தம் பண்ணுகிற, கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிற ஒரு வனாந்தரத்துல கூப்பிடுகிறவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. இப்ப இந்த சத்தத்தின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுறாங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து அநேகர் சந்தோஷப்படுறாங்களா அப்படின்னா உண்மையிலே எதற்காக தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய வருகை, அவருடைய பிறப்பு சந்தோஷமாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இவர் எதற்கு வந்திருக்கிறார்னா, இவருக்கு பின்பாக இவரிலும் மேன்மை உள்ளவராய், இவரிலும் மகிமை உள்ளவராய், இவரிலும் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவராய், அவருடைய பாதரட்சைகளின் வாரை கூட குனிந்து அவிழ்க்கிறதற்கு தகுதியற்றவன் என்று தன்னைத்தானே யோவான் ஸ்நானகன் சொல்லத்தக்கதாக இவரிலும் மேன்மையானவராய், எல்லாவற்றிலும் மேன்மையான ஒருவர் வெளிப்பட போகிறார். அவர் எதற்காக வெளிப்பட போகிறார் என்றால், தரித்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி அல்ல. உண்மையிலே நாம ஒரு தரித்திரத்தில் இருக்கிறோம். என்ன தரித்திரம் அப்படின்னா,
பாவம் அப்படிங்கிற ஒரு தரித்திரத்துல இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த தரித்திரத்தை நீக்கும்படியாக, இந்த பாவத்தை நம்ம விட்டு நீக்கும்படியாக, இந்த உலகத்துல ஏழைகளா சாப்பிட வழி இல்லாம இருந்தும் திரும்ப இப்போ நம்மளுக்கு நிறைய சாப்பிடறதுக்கு வழி கிடைக்கும். அதெல்லாம் அதெல்லாம் இல்ல. அப்படி பார்த்தா பவுல் இந்நேரம் வரைக்கும் நாங்கள் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம் என்று சொல்லாரு. அதற்கல்ல, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தரித்திரமே என்னுடைய பாவம். அப்ப இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒருவர் வரப்போகிறார். அதை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிற ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். இந்த பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். இயேசுனுடைய காலத்துல பார்க்கும்போது கூட அப்பயுமே 2 கூட்டத்தை பார்க்க முடியும். மாயக்காரர்களுடைய கூட்டத்திற்கு எப்பவுமே அடி விழுந்துகிட்டே இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா மாயக்காரராகிய பரிசேயர் சதுசேயர்களுக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லுவாரு, விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல பாரத்தோடு இருக்கிற ஜனங்களை நோக்கி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, 2 விதமா நம்ம பார்க்க முடியும். உண்மையிலே நம்மிடத்திலயுமே நம்ம இந்த பழைய மனுஷனுக்குரிய சாயல்லே இருக்கும் பொழுது உண்மையிலே நாமும் அடிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள் தான். பழைய மனுஷனுக்குரிய சாயல் அது மரணத்திற்கு ஏதுவான சாயல் தான். அப்ப இந்த பழைய மனுஷனுக்குரிய சாயல் என்ன? இந்த பழைய மனுஷனோடு கூட நான் தேவனிடத்துல சேர முடியாது. அப்ப இந்த பழைய மனுஷனுடைய சாயலை சுமந்து தீர்க்கிற, இதை ஒட்டுமொத்தமா என்னை விட்டு ஒழித்து கட்டுகிற இந்த பழைய மனுஷனுக்கு ஒரு மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒருவர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அங்க வெச்சு சிறக்கிறார். இவர் வெளிப்பட போகிறது நிமித்தமா அதை அறிவிக்கிற ஒரு மனுஷனை குறித்து அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். அவனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சபையானது யோவான் ஸ்நானகனை போலவே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, பாதையை செவ்வை பண்ணுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எப்படி இந்த மேகங்கள் மூலமாய் வானத்திற்கு ஏறி போனாரோ அதே வண்ணமாக அவர் திரும்ப வர இருக்கிறார். இது நிச்சயம், இது நிச்சயமான செய்தி. அப்ப இதை அறிவிக்கக்கூடிய சபையாக, இதை அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக, அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறவர்களாக, எலியாவின் ஆவியை உடையவர்களாக சபையானது இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த சந்தோஷத்தை அளிக்க தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது எவ்வளவு மிக பெரிய சந்தோஷம் பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்துல சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருப்பான் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். ஏன்னா யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு கட்டத்துல ஒரு குழப்பம் வந்துருது. அப்ப பாருங்க, அவங்க இன்னைக்கு அநேக நேரங்களில் சந்தேகப்படுறோம். கிறிஸ்து ஏன்னா நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் சந்தேகப்படுறது இல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வரப்போகிறார். அது எதை நிச்சயத்தை வச்சு சொல்றேன்னு தெரியுமா? என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க எப்படி வெளிப்பட்டாரோ, என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் என்னை விட்டு எப்படி அகற்றி போட்டு என்னை கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பாக என்னை நீதிமானாக, அவருடைய பிள்ளையாக, என்னை அன்பில் பரிசுத்தவானாக என்னை நிறுத்தி இருக்கிறாரோ, அந்த நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், அவர் நிச்சயம் வரப்போகிறார். அப்ப இந்த சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக, இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக யோவான் ஸ்நானகன் மாத்திரமல்ல, அந்த யோவான் ஸ்நானகனை போல நாமும் அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் மேலே சகரியாவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாச்சோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் சபையாகிய நமக்கு இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோங்கிற அந்த நிச்சயத்தோடு கூட இப்படிப்பட்ட நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் நம்முடைய பழைய மனுஷனையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருந்து இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீச்சிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இதற்காக நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில பலவீனங்களை நாம் இடறி இருந்தாலும் கூட நமக்காக பரிந்து பேசி நம்மை மீண்டுமாக கட்டி எழுப்புகிற, நம்மை மீண்டுமாக உற்சாகப்படுத்தி நம்முடைய பாதையில ஓட வைக்கிற ஒரு நல்ல நேசர் நமக்கு இருக்கிறாரே, அவருக்காக, அவர் நிமித்தமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாக நாம் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா?